Praise the Lord, dear all brothers and sisters in Christ. I want to greet you all in the name of Lord and Savior Jesus. இந்த நாளிலும் கூட நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற தலைப்பு How to defeat Satan. நாம் அங்கே சாத்தானோட கூட போராடி அவனை எவ்விதமாய் தோற்கடிப்பது, எந்த விதமான சாதனங்களை நம்மாலே பயன்படுத்த முடியும் சாத்தானை தோற்கடிக்க. ஏனென்றால் சாத்தான் நமக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறான். கர்த்தரை பிரியப்படுத்தாதபடிக்கு நம்மை அவன் பட்சத்தில் இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். அப்பேற்பட்ட போராட்டத்திலே நாம் எவ்விதமாய் சாத்தானை மடங்கடிக்க முடியும்? முதலாவதாக ஃபைட் வித் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் அவனை புறம்பே தள்ளுகிறவர்களாய், அவனை ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதாகமம் நமக்கு ஒரு பட்டயமாய் காணப்பட வேண்டும். அங்கே அது நிமித்தமாய் சாத்தானை நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயிக்க முடிகிறவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் அறிய வேண்டும். மேலோட்டமான பார்வை கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இராதபடிக்கு ஆழமான அர்த்தங்களை நாம் அங்கே தெரிந்து கொண்டு வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை இன்னதென்று புரிந்து கொண்டு வாசிக்கும் பொழுது சாத்தானை மடங்கடிக்கக்கூடிய அனுபவம் நமக்குள்ளாக வருகிறதா இருக்கும். ஆகையாலே முதலாவதாக we can fight with our God's word. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இந்த நாளிலே இலவசமாய் மிகவும் சுயாதீனமாய் கிடைக்கிறது. அந்த விதமான வார்த்தைகளை வாசித்தவர்களாய், வார்த்தையிலே தேர்ந்தவர்களாய் சாத்தானை நம்முடைய வார்த்தைங்கிற பட்டயத்தினாலே நாம் வெல்ல முடியும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஃபைட் வித் பிரேயர். ஜெபத்தினாலே சாத்தானை நம்மாலே வெல்ல முடியும். எலியாவினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது 7 முறை அவர் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதை நம்மாலே வாசிக்க முடியும். 1 ராஜாக்கள் 18:41 45 வரைக்குமாக. ஆகையாலே 7வது முறை அது மழை பெய்தது என்று நாம் பார்க்கிறோம். அங்கே 7வது முறை ஜெபிக்கும் பொழுது அங்கே மழை பெய்தது. எலியா ஜெபிக்கும் பொழுது மழை பெய்தது. ஆகையாலே நாம் அங்கே இந்த ஜெபத்தினாலே சாத்தானை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அங்கே இந்த ஜெபத்தினாலே நீதியை நடப்பிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நீதியை நடப்பிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? சாத்தான் மடங்கடிக்கப்பட்டு போகிறான். ஆகையாலே சாத்தானுக்கு நீதி என்றால் என்னவென்றே தெரியாது. ஆகையாலே நாம் நீதியை நடப்பிக்கும் பொழுது சாத்தான் மடங்கடிக்கப்படுகிறான். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஃபைட் ட்ரெஸ்ட் இன் ஆர்மர். நாம் அங்கே பராக்கிரமசாலிகளாய், அங்கே பராக்கிரமத்தை தரித்து கொண்டவர்களாய் அங்கே சாத்தானை ஜெயிக்க முடியும். பராக்கிரமத்தை தரித்து கொண்டவர்களா என்று சொல்லும் பொழுது அங்கே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அங்கே நம்மை போர் சேவகர்களாக அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய ஜெபத்தையும் அவருடைய ஆவிக்குரிய காரியங்களையும் நமக்கு கொடுத்து ஆவிக்குரிய பராக்கிரமத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையாலே பராக்கிரமத்தினாலே, கர்த்தர் கொடுக்கிற பராக்கிரமத்தினாலே நாம் அங்கே சாத்தானை வெல்ல முடியும். அங்கே ஆவிக்குரிய ரீதியில when we stand firm for the Lord Jesus Christ, we can defeat Jesus Christ. We can defeat Satan. ஆகையாலே நாம் அங்கே கர்த்தர் கொடுக்கிற பராக்கிரமத்தை அணிந்து கொண்டவர்களாய், ரட்சிப்பின் வஸ்திரங்களை அணிந்து கொண்டவர்களாய், வெண்மையான வஸ்திரங்களை அணிந்து கொண்டவர்களாய், நீதியின் வஸ்திரங்களையும் நீதியின் கவசத்தையும் அணிந்து கொண்டவர்களாய், இவ்விதமான போர் சேவகர்களுக்கு உண்டான எல்லா விதமான பட்டயத்தையும் அங்கே அவர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அங்கே அவைகளை கொண்டு சாத்தானை நம்மாலே மடங்கடிக்க முடியும். இவ்விதமான சாதனங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அதை பயன்படுத்தாமல் இருப்பது நம்முடைய குறைவு. ஆகையாலே நாம் அங்கே கர்த்தர் கொடுத்த அந்த காரியங்களை நாம் பயன்படுத்தலாம், பராக்கிரமத்தை பயன்படுத்தலாம். அப்பொழுது சாத்தான் மடங்கடிக்கப்பட்டு போவான். நான்காவதாக பார்க்கும் பொழுது we can fight with praise. நாம் துதிகளோட கூட சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆகையாலே நாம் அங்கே துதிக்கும் பொழுது சாத்தான் வெட்கப்பட்டு போகிறவனா இருக்கிறான். யாரை துதிக்கும் பொழுது? தேவனை துதிக்கும் பொழுது. தேவனை நாம் துதிக்கும் பொழுது சாத்தான் மடங்கடிக்கப்பட்டு போவான், வெட்கப்பட்டு போவான். தேவனுடைய சபையிலே அவனுக்கு இடமே இருக்காது, தூரமாய் போவான். தேவனுடைய சபையினுடைய வாசலண்டையில் நின்று கொண்டு என்னுடைய பிள்ளை அங்கே பாவத்திலே விழுந்து போக மாட்டானா என்று சாத்தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அந்த நேரத்திலே நாம் கர்த்தரை துதிப்போம் என்றால் அவன் அங்கே அந்த இடத்தை விட்டு தூரமாய் போகிறவனாய் காணப்படுவான். ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது ஃபைட் இன் கம்யூனிட்டி. நாம் அங்கே நம்முடைய கர்த்தருடைய ஜனங்களோட கூட சேர்ந்து சாத்தானை மடங்கடிக்க முடியும். நம்மாலே வாசிக்க முடியும் அல்லவா? மத்தேயு 18:20 அங்கே எங்கே 2-3 பேர் கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொல்கிறார். ஆகையாலே தேவன் இருக்கிற இடத்திலே சாத்தானுக்கு இடமில்லை. அங்கே சாத்தான் அங்கே ஓடி போகிறவனாய் காணப்படுகிறான். ஆகையாலே கர்த்தருடைய ஜனங்கள் ஒன்று கூடி வரும் பொழுது சாத்தான் தூரமாய் ஓடி போகிறவனாய் காணப்படுகிறான். ஆகையாலே ஆறாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஃபைட் அஸ் அ விக்டர். நாம் அங்கே ஜெயங்கொண்டவர்களாய் அங்கே நாம் அவனை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அங்கே
அது மாத்திரமில்லாமல் அங்கே சாத்தான் ஜெயிக்கத்தக்கதான அந்த விதமான ஒரு தருணத்தையே அவனுக்கு நாம் கொடுக்கக்கூடாது. ஆகையாலே அவ்விதமாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் அதில் மகிமைப்படுகிற தேவனாய் இருப்பார். சாத்தான் அங்கே எந்த விதத்திலையும் நம்மை மேற்கொண்டு அங்கே அவன் மகிழ்ந்து போகக்கூடாது. கர்த்தர் மாத்திரமே நம் பட்சத்திலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவ்விதமான ஜெயத்தோட கூட நாம் சாத்தானை அங்கே மடங்கடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகையால் உலகத்தின் பாவத்திலே ஜெயம் கொள்ள வேண்டும். உலகத்தின் சோதனைகளிலே நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். விழுந்து போவோம் என்று அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருக்காக நின்றவர்களாய் நாம் சாத்தானை மடங்கடிக்க முடியும். இவ்விதமாக சாத்தானை நாம் எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சாத்தானை மடங்கடிக்கிற அனுபவம் மாத்திரமே நமக்கு அவசியம். ஏனென்றால் கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவராயும் மகிமைப்படுகிறவராயும் இருக்கிறார். ஆகையாலே நாம் அங்கே வருகிற நாட்களிலே சாத்தானை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நாளை தினத்தில் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். Until then, bye from Nathaniel. Thank you.